பிகாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். பேபேக் பீரியடோடைய சம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு டிஸ்கவுண்டட் பேபேக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துலாம். Calculate discounted payback period from the details given below. Cost of the project, life of the machinery, annual cash inflows rupees 2 lakh, cut off rate 10% இருக்குது. இந்த கட் ஆஃப் ரேட் இருக்காதுங்க, அவங்க பர்சன்டேஜை மாற்றி கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோட டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஈஸியான ப்ராப்ளம் தான், வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்க கொடுத்துருக்க இயர்ஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ 2 lakh தான் காமனாக கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கிறோம். டிஸ்கவுண்ட் ரேட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். 2 lakh into 0.909, 2 lakh into 0.909, 18180. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 lakh into 0.826, 165,200. next 2 lakhs into 0.751, 150,200, 2 lakh into 0.683, 136,600, 2 lakh into 0.621, 124,200. இப்போ எனக்கு வந்துட்டு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ கிடச்சிருச்சு. இப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்க போகிறோம். 181,800 காமனாக போட்டுக்கிறேன். இப்போ நான் இது கூட வந்து இந்த சம்மை ஆட் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? 1,81,800 கூட 1,65,200 ஆட் பண்ணிக்க போகிறேன். 1,81,800 கூட 1,65,200 ஆட் ஆன் பண்ணால் 3,47,000 கிடைக்கும். இப்போ இந்த 3,47,000 கூட இந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 1,50,200, 4,97,200 கிடைக்கும். திரும்பியும் ஆட் ஆன் 136,600, 633,800, add on 124,200, 758 வந்துருச்சு. இப்போ எனக்கு இதெல்லாமே கிடச்சிச்சு. இப்போ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னும் பொழுது நெக்ஸ்ட் நம்ம வந்து அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பேபேக் பீரியட், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 6 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெக்கவரபிள் பீரியடுக்கு அமௌண்ட்டு இதுலேருந்து தானே நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது 6 lakhs விட 6 lakh இருக்கணும், இல்லை 6 lakh விட மினிமல் தான் எடுக்கணும், அதுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 lakhs இங்கே வருது, 6 lakhs விட கம்மியாக இங்கே இருக்குது. இது எடுக்கக்கூடாது, ஏன்னா 6 lakhs தாண்டிடுது. இது எடுக்கக்கூடாது, இது எடுக்கணும். அண்ட் இதோடைய நெக்ஸ்ட் இயருடைய டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ தான் எடுக்கணும். எப்படி போட போகிறோன்னா, பேபேக் பீரியட் எப்படி போடுறோன்னா, அந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவிலேயே போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் அமௌண்ட்டு, இது வந்து ஈஸியான ஃபார்முலா தான், இது புக் பேக் ஃபார்முலாவில். ரிமைனிங் அமௌண்ட் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டியூரிங் த இயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ரிமைனிங் ஆக்சுவலி அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 lakhs வந்து கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் த மெஷினரின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நான் வந்துட்டு 4,97,200 டிடெக்ட் பண்ணேன்னா என்னுடைய ரிமைனிங் அமௌண்ட் கிடச்சிரும். டிவைடட் பை போட்டுட்டு இதோடைய நெக்ஸ்ட் இயரோட டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ போடணும், எனக்கு கிடச்சதோட நெக்ஸ்ட் இயர். ஸோ 136,600 அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போ போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6 lakhsலேருந்து 4,97,200 டிடெக்ட் பண்ணிக்கோங்க. 102,800 divided by 136,600, 102,800 divided by 136,600 பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.7525 அந்த மாதிரி வருது. இப்போ வந்துட்டு ஆக்சுவலி நம்ம இங்கேயே கூட இன்ட்டு 12 போட்டுக்கலாம். நான் இப்போ இது வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது நமக்குன்னா 12 months இருக்குது. ஸோ அதனால் நான் இன்ட்டு 12 போட்டுக்கிறேன். 12 போட்டோம் அப்படின்னா 9.03 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ரெக்கவரபிள் இயர், அதாவது 4,97,200 எந்த வருஷத்தில் நான் ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years. 3 years இங்கே வந்து எனக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ பேபேக் பீரியட் எனக்கு என்னென்னா இந்த 3 years
இப்போ கிடச்சிருக்குது இது என்னுடைய மாதம். ஸோ 9 months. 3 years 9 months தான் ஆன்சர். ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.